டோரீஸ் இது ஒரு லாங் வீடியோ அண்ட் இது வந்து நம்ம வந்து ஜூன் மந்த்து நம்ம தளபதி பர்த்டேக்காக நம்ம எவ்ரி மந்த் ஃபுட் டொனேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 20 to 30 மெம்பர்ஸ்க்கு ஃபுட்டு டொனேட் பண்ணுறதுக்காக தளபதி பர்த்டேக்கு ஒரு 1 வீக் பிஃபோராகவே தளபதி பர்த்டே விஷ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம மேக் பண்ண வீடியோ தான் இது. அன்றைக்கி வந்து நான் என்ன மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா புளி சாதம் தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே வந்து பாக்ஸில் வச்சு கொடுத்தா அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் கவரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுத்த போது பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது வந்து அந்த பாக்ஸ் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். பட் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி சில்வர் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இலையில இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் வெரி அட்வைசபிள், ரொம்ப நல்லது. ஸோ அதனாலேயே நானுமே வந்து இந்த பேப்பர் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ அதில் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே தாராளமாக ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அதாவது அவங்க இன்னொரு டைம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கூட இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணேன். அண்டு நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பேசிகிட்டே நான் பேக் பண்ணதுனால ஃபோன் வந்து என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 20 to 25 பேக்கேஜும் வந்துச்சு. அண்டு இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருந்ததுனால நான் திரும்பவுமே ரீகுக் பண்ணி திரும்ப எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து நிறைய பேரை கூப்பிட்ருந்தேன், கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி யாருமே வரல, என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் வந்தாங்க. அவங்களும் நானும் போயிட்டு பேக் பண்ணி எல்லாத்தையும் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு 2 பேக்காக ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் ஜூஸ் குடித்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் மார்னிங்லேருந்து நாங்கள் 2 பேருமே எதுவுமே சாப்பிடாதனால ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி எப்போதும் போல் மெட்ரோ ஏறி கோயம்பேடு மெட்ரோ தான் போய் இறங்கிட்டோம். ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே படுத்து அங்கேயே யாராவது ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிற பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு தான் நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க, ஏன்ச்சுன்னு மரியாதை கொடுத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்தது, அந்த ஃபீலிங்லாம் சொல்லவே முடியல. சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த விஷயங்கள் பண்ணி முடிக்கும் போது ஃபீல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட் டு ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என்னை கேட்டால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஷேர் பண்ணும் போது அது ஒரு ஹாப்பியஸ்ட் டேவாக இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் பண்ணி அந்த ஒரு சந்தோஷத்தை வாங்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் அந்த சந்தோஷத்தை திரும்ப திரும்ப எல்லாருக்குமே கொடுக்கணும் போல் இருக்கும். பிகாஸ் நம்மளோட சந்தோஷம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது வரும் பார்த்திங்களா ஒரு சந்தோஷம், அதை வந்து வேறு எந்த ஒரு விஷயத்தாலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த ஃபுட்டு டொனேஷனுங்கிறது. நீங்கள் காசாக கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், வேறு எதுவாக கொடுத்தாலுமே அவங்க வயிற்று பசியை நம்ம வந்து ஒரு ஃபுட்டாக கொடுத்து நம்ம டொனேட் பண்ணி அவங்களோட வயிற்று பசியை ஆற்றும் போது அது ஒரு ப்ளசண்ட்டான ஹாப்பினஸ். எனக்கு இந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி நிறைய ஃபுட்டு டொனேட் பண்ணோம். ஒரு 100 பீப்புள்ஸ்க்காவது அட் அ டைமில் பண்ணுங்கிறது என்னோடய பெரிய கனவு. ஸோ சீக்கிரமாக அந்த மாதிரி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லேயும் இந்த வீடியோஸ் இருக்கும், ஷார்ட்ஸாக இருக்கும், ரொம்ப நாள் முன்னாடி அப்லோட் பண்ணது. ஸோ மறக்காமல் சேனலை அந்த இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, லவ் யூ, டேக் கேர்.